ஓராண்டுகள் கடந்தும் பிஎஸ்பி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்காமல் விளம்பர திமுக அரசின் காவல்துறை மெத்தனத்துடன் செயல்படுவதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர் ராம்குமார் நேரலையில் வழங்கும் தகவலை தற்போது காணலாம். வணக்கம் ராம்குமார், இது குறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க. தமிழகம் மட்டுமின்றி இந்தியாவையே உலுக்கி எடுத்த ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவரான பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை நடந்து சரியாக ஓராண்டு இன்று அவருடைய நினைவு தினம் என்பது கடைபிடிக்கப்படுகிறது. அவருடைய நினைவு தினம் சென்னை அடுத்த செங்குன்றம் பகுதியில் இருக்கக்கூடிய பெத்தூரில் அவருடைய நினைவு தின நிகழ்ச்சி நடைபெற்றது. நம்ம இருக்கக்கூடிய பகுதி குளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இந்த செம்பியம் வேணுகோபால் தெரு. இந்த வேணுகோபால் தெருவில் தான் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் சரியாக 5ஆம் தேதி மாலை 7 மணி அளவில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டார். கிட்டத்தட்ட இந்த கொலை வழக்கில் ஓராண்டு ஆகி இதுவரை உண்மை நிலவரங்களை அதாவது எதற்காக கொலை நடந்தது என்ற காரணம் இதுவரை கண்டுபிடிக்காமல் இருந்து வருகிறது. மர்மமாகவே ஒரு கொலை என்றால் அந்த கொலைக்கான காரணம் என்பது காவல்துறை தெரிவிக்க வேண்டும். ஆனால் ஓராண்டு ஆகியும் இதுவரை காவல்துறை இந்த உண்மையான கொலைக்கான காரணத்தை இதுவரை கண்டுபிடிக்கவில்லை. கிட்டத்தட்ட இந்த கொலை வழக்கில் 28 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த கொலை சம்பவத்தில் தொடர்பிருப்பதாக திருவேங்கடம் என்ற நபர் என்கவுண்டர் முறையில் என்கவுண்டர் செய்யப்பட்டார். அதே போல சிசிங் ராஜா, அதாவது இந்த கொலைக்காக கார்களை கொடுத்ததாக சிசிங் ராஜா என்ற ரவுடி தாம்பரத்தை அடுத்த ஒரு பகுதியில் கடந்த ஆண்டு என்கவுண்டர் முறையில் சுட்டுக் கொல்லப்பட்டார். கிட்டத்தட்ட 28 குற்றவாளிகள் இந்த கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த ஆற்காடு சுரேஷின் தம்பியான பொன்னை பாலு, அவர் தான் முக்கிய குற்றவாளியா இந்த வழக்கில் சேர்க்கப்பட்டிருக்கிறார். அவருடைய அந்த கொலை நடந்த அன்று, அதாவது கடந்த ஆண்டு ஜூலை மாதம் மாலை 7 மணிக்கு கொலை நடந்திருக்கிறது. அடுத்த 1 மணி நேரத்திலேயே கிட்டத்தட்ட பொன்னை பாலு உள்ளிட்ட 8 பேர் அண்ணாநகர் காவல் நிலையத்தில் சரணடைந்தனர். கிட்டத்தட்ட 6 மாதங்கள் இந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவரை கொலை செய்வதற்காக நோட்டமிட்டு அந்த கொலை சம்பவத்தை அரங்கேற்றினார்கள். குறிப்பாக அங்கே உணவு டெலிவரி செய்யும் இந்த நிறுவனத்தில் வேலை செய்வது போல அந்த 8 பேர் கொண்ட கும்பல் அந்த சீருடைகளை அணிந்து இந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கை படுபயங்கரமாக வெட்டி கொலை செய்தார்கள். அந்த சிசிடிவி காட்சி உடனடியாக காவல்துறை தரப்பில் வெளியிடப்பட்டது. ஆனால் இந்த நபர்கள் தான் அந்த கொலையை செய்தார்களா என்ற மர்ம முடிச்சு என்பது தற்போது வரை அவிழ்க்கப்படவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். கிட்டத்தட்ட முதலில் 8 பேர் கைது செய்யப்பட்ட சரணடைந்தார்கள். அவரிடம் நடத்திய விசாரணையில் 28 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக வடசென்னை தாதாவான நாகேந்திரன் சிறையில் ஆயுள் தண்டனை அனுபவித்து வரும், வேலூர் சிறையில் அனுபவித்து வரும் நாகேந்திரன் இந்த வழக்கில் தாமதமாக சேர்க்கப்பட்டார். இந்த கொலை வழக்கில் அவருடைய மகனான அஸ்வத்தாமன், காங்கிரஸ் பிரமுகர், அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். என்ன காரணம் காவல்துறை சொல்லியிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்குக்கும் வடசென்னை தாதாவாக இருக்கக்கூடிய நாகேந்திரனுக்கும் முன்பகை இருந்து வந்தது எனக்கு தெரிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் அவர் தொடர்புடைய அஸ்வத்தாமன், நாகேந்திரன், அதே போல சில வழக்கறிஞர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 28 பேர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் 25 பேர் குண்டர் தடுப்பு காவல் சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த சம்பவத்தை எப்படி அரங்கேற்றினார்கள் என பல்வேறு மர்ம முடிச்சுகள் இருக்கு. இந்த சம்பவத்தில் கிட்டத்தட்ட திருநெல்வேலி, மதுரையை சேர்ந்த கூலிப்படை நபர்கள் தான் இந்த கொலையை அரங்கேற்றினார்கள் என்ற குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக இருந்துட்டு வருது. சம்பவம் செந்தில் என சொல்லக்கூடிய நெல்லை மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பிரபல வழக்கறிஞரும் தாதாவாக இருக்கக்கூடிய சம்பவம் செந்தில் தான் இந்த ஆம்ஸ்ட்ராங் வழக்கோட முக்கிய குற்றவாளியின் போலீஸ் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஆனா இதுவரை கடந்த 1 ஆண்டுகள் ஆகியிருக்கிறது. அந்த 1 ஆண்டு ஆகியும் அந்த சம்பவம் செந்தில உண்மை குற்றவாளிகளை காவல்துறை கைது செய்யப்படவில்லை. இந்த கொலையை அரங்கேற்றிவிட்டு அந்த கொலையை இந்த ஏற்கனவே ஆம்ஸ்ட்ராங்கின் எதிராக இருக்கக்கூடிய ஆற்காடு சுரேஷ்
சுரேஷின் தம்பிகள் வந்து இந்த வழக்கை இந்த கொலைக்கான இதுவை நாங்கள் எடுத்துக்கிறோம்னு சொல்லிட்டு இந்த வழக்கில் அவங்களே வந்து கொலை செய்தது போல் வந்து சரணடைஞ்சாங்க. ஆனால் அந்த கொலையாளிகள் இல்லை, சம்பவம் செந்தில் தொடர்புடைய ஆட்கள் தான். கிட்டத்தட்ட 8 பேர் கொண்ட கும்பல் வந்து வெட்டி சாய்த்து விட்டு கண்ணிமைக்கும் நேரத்தில் தப்பியோடு இருக்கிறது. அடுத்த 1 மணி நேரத்தில் இந்த புன்னைபாலு உள்ளிட்ட 8 பேர் சரணடைந்தார்கள். இந்த மர்ம முடிச்சு தற்போது வரை அவிழ்க்கப்படாமலே இருந்து வருது. இதான் முக்கிய காரணமாக இருக்கும். அதாவது நாகேந்திரன், வடசென்னை தாதாவாக இருக்கக்கூடிய நாகேந்திரன் வந்து இந்த வழக்கில் எப்படி வந்து இந்த வழக்கில் சேர்றாருன்னு காவல்துறை தரப்புல ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே ஆம்ஸ்ட்ராங் வந்து ஒரு தொழிற்சாலை விவகாரமா இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் மீஞ்சூர்ல ஒரு தொழிற்சாலை விவகாரமா அஸ்வத்தாமன், அதாவது நாகேந்திரனின் மகன் அஸ்வத்தாமனுக்கும் ஆம்ஸ்ட்ராங்குக்கும் வந்து பிரச்சனை இருந்து வந்திருக்கிறது. அந்த மோதல் போக்கின் காரணமாகவே இந்த கொலை நடந்ததா சொல்றாங்க. இந்த வழக்கில் பல பிரச்சனைகள் இன்னும் முடிவுக்கு வராமலே இருக்கு. இந்த கொலைக்கு காரணம் என்ன? ஆம்ஸ்ட்ராங்க கிட்டத்தட்ட 6 மாசம் நோட்டமிட்டு அவரை பின்தொடர்ந்து இந்த கொலை சம்பவம் அரங்கேற்றி இருக்கிறார்கள். அந்த கொலைக்கான காரணம் என்பது இதுவரை காவல்துறை கொடுக்கலன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 5000 பக்கங்கள் இந்த வழக்கில் வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தலையும் காரணங்கள் என்னன்னு வந்து இதுவரைக்கும் தெரிவிக்கப்படல. ஏற்கனவே இந்த கொலை வழக்கில் அமைச்சர்கள், அதாவது தற்போதைய சென்னை அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர் பாபு என்பவரும் வந்து தொடர்பில் இருக்கிறதா ஒரு பல்வேறு தகவல் இருக்கு. அதே போல காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகையும் இந்த கொலை வழக்கில் தொடர்பு இருக்கலாம் என்ற ஒரு கேள்வியும் மக்கள் மத்தியில் இருக்கு. இப்போ இவர்களெல்லாம் காவல்துறை ஏன் விசாரிக்கவில்லை? இந்த காரணம் வந்து இதுவரை மர்ம முடிச்சாகவே இருக்கு. கிட்டத்தட்ட ஓராண்டுகள் ஆகிறது. 28 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த 28 பேரும் மறைமுகமாக ஆம்ஸ்ட்ராங்கின் வந்து எதிராளிகள்னு சொல்றாங்க. ஆற்காடு சுரேஷுக்கும் ஏற்கனவே ஆம்ஸ்ட்ராங்குக்கும் ஏற்கனவே முன்பகை இருந்து வந்தது. அதே போல ஒற்றைக்கன் ஜெயபாலன் எனக்கூடிய ரவுடியிடம் ஆற்காடு சுரேஷ் ஏற்கனவே வந்து இந்த ஆம்ஸ்ட்ராங்கை நாங்கள் கொலை செய்வோம்னு தெரிவிச்சிருக்காரு. அதன் காரணமா வந்து ஏற்கனவே ஆற்காடு சுரேஷ் கடந்த ஆண்டு மெரினா கடற்கரை பக்கத்தில் இருக்கக்கூடிய பட்டணம் பக்கத்தில் படுகொலை செய்யப்படுறாரு. இந்த படுகொலை நடந்த பிறகுதான் அதுக்கப்புறம் முன்கூட்டியே, அதாவது ஆற்காடு சுரேஷை ஆம்ஸ்ட்ராங் தரப்பினர் வந்து முன்கூட்டியே கொலை செய்து விட்டார்கள் என்ற காரணத்திற்காக புன்னைபாலு இந்த கொலை வழக்கை நாங்கள் தான் இந்த கொலையை செஞ்சோன்னு சொல்லி ஏற்றுக்கிட்டு 8 பேர் கொண்ட கும்பல் வந்து சரணடைஞ்சாங்க. அதன் பிறகு தொடர்ச்சியாக வந்து காவல் ஆணையர் மாற்றப்படுகிறார். காவல் துணை ஆணையர் உள்ளிட்ட இந்த சம்பவத்தில் தொடர்புடைய அதிகாரிகள், IPS அதிகாரிகள் உடனடியாக மாற்றம் செய்யப்படுகிறார். புதிய ஆணையர் வருகிறார். அந்த ஆணையர் தனிப்படை அமைக்கிறார். அந்த தனிப்படை அமைத்து இது போன்ற குற்றவாளிகளை திருவேங்கடம், அதாவது குறிப்பா இந்த என்கவுண்டர் செய்யப்பட்ட 2 நபர்கள், திருவேங்கடம் என்பது இந்த கொலை வழக்கில் தொடர்புடையவர் என கைது செய்யப்பட்டாங்க. அவர் தப்பித்து ஓடும் போது மாதவரம் பக்கத்தில் என்கவுண்டர் செஞ்சதா காவல்துறை தருது. இந்த திருவேங்கடம் வந்து அரசியல் பின்புலம் இல்லாத ஒரு சாதாரண நபர். இவருடைய தந்தை உள்ளிட்டவர்கள் வந்து அவரை வந்து வீட்டுக்கு சேர்க்காம தனியா இருந்துட்டு வந்தார். அரசியல் பின்புலமோ வசதி படைத்தவரோ இல்லை. அவரை வந்து அழைத்து சென்று தப்பித்து சென்றதா என்கவுண்டர் செஞ்சாங்க. அதே போல சிசிங் ராஜா, இவர் சிசிங் ராஜா நேரடியாக இந்த கொலை வழக்கில் வந்து தொடர்புடைய இவர் வந்து இந்த கொலை செய்வதற்காக கார்களை வந்து வாடகைக்கு கொடுத்தார் என்ற குற்றச்சாட்டில் அவரை வந்து கைது செய்யாமல் நேரடியாக தாம்பரத்தில் வந்து என்கவுண்டர் செய்யப்பட்டாங்க. இந்த 2 பேரும் நேரடியாக இந்த கொலை வழக்கில் தொடர்பில்லை என்றாலும் என்கவுண்டர் செய்யப்பட்டார்கள். அதன் பிறகுதான் அந்த 28 பேர் கைது செய்யப்பட்டார். இந்த 28 பேர்ல புன்னைபாலு, அதே போல நாகேந்திரன் வடசென்னை தாதாவாக இருக்கார். ஏற்கனவே சிறையில் இருக்கக்கூடிய நாகேந்திரன், அவருடைய மகன் அஸ்வத்தாமன், அதே போல 3 வழக்கறிஞர்கள் உள்ளிட்ட 28 பேர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த சிறையில் இந்த சம்பவத்தில் இதுவரை இந்த உண்மையான கொலைக்கான காரணம் இதுவரை மர்ம முடிச்சு அவிழ்க்கப்படாமலே இருக்கு. கிட்டத்தட்ட, அதாவது காவல்துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு வழக்கை வந்து துப்பு துளக்க வேண்டும் என்றால் மற்ற மாநிலங்களை காட்டிலும் தமிழக காவல்துறை வந்து சிறப்பாக செயல்படும். உடனடியா வந்து அந்த சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை கைது செய்வார்கள். ஆனால் இந்த வழக்கில் நேர்மாறாக, அதாவது 1 ஆண்டு ஆகியிருக்கிறது. இதுவரை உண்மை குற்றவாளிகளை சம்பவம் செந்தில் என்ற நபர் எங்கே இருக்கிறார், அவருடன் வந்த கூலிப்படை நபர்கள் யார் என்ற விவரம் இதுவரை வந்து காவல்துறை தெரிவிக்கல. அதே போல இந்த கொலைக்கான காரணம், உண்மை காரணம் என்ன,
என்ற ஒரு தகவலையும் காவல்துறை தரப்புல இதுவரைக்கும் வந்து அவிழ்க்கப்படாத முடிச்சாவே இருக்கு. ஆம்ஸ்ட்ராங் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அவர் கொலை செய்யப்பட்டு 1 மாதம் ஆன பின்பு பொற்குடி, அதாவது பொற்குடி ஆம்ஸ்ட்ராங்குக்கு கொலை மிரட்டல் வந்தது. அந்த கொலை மிரட்டலுக்கான யார் கொலை மிரட்டல் விட்டது என்ற மர்ம முடிச்சும் இதுவரை வந்து அவிழ்க்கப்படாமல் இருக்கு. தொடர்ச்சியாக ஆம்ஸ்ட்ராங் குடும்பத்தினருக்கு அதாவது கொலை மிரட்டல் விடுக்கும் சம்பவம் தொடர்ச்சியாக இருக்கிறதுக்கு அவர்களுக்கு வந்து பாதுகாப்பு அற்ற நிலையில் தான் இருக்கு. ஆனால் தற்போது வரை 1 ஆண்டு ஆகிறது இந்த மர்ம முடிச்சு அவிழ்க்கப்படாமல் இருக்கு. காவல்துறை என்ன பதில் சொல்ல போகிறது என்ற விவரம் இதுவரை வெளியாகவில்லை. இன்று கிட்டத்தட்ட 1 ஆண்டு ஆகிறது. நினைவு தினம் வந்து ரெட்டில்ஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெத்தூர் என்ற அவருடைய நினைவிடத்தில் அவரது குடும்பத்தினர் வந்து சேர்ந்து அங்கே போய் நினைவேந்தல் நிகழ்ச்சி நடக்கிறது. அவருடைய வீட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அந்த வேணுகோபால் தெருவில் அவர் கொலை நடந்த இடத்துல 300க்கும் மேற்பட்ட போலீசார் வந்து குவிக்கப்பட்டிருக்கிறாங்க. துணை ஆணையர், இணை ஆணையர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருக்காங்க. நேற்று காலை முதலே இதற்கான நடவடிக்கைகள் வந்து எடுத்துட்டு வராங்க. கிட்டத்தட்ட அந்த வேணுகோபால் தெரு, அதே போல சடையப்பதாஸ் தெரு, அவர் வீட்டுக்கு செல்லக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் வந்து பேரிகார்டு போடப்பட்டு பொதுமக்கள் யாரும் உள்ளே விடாத சூழ்நிலை தான் இருந்து வருகிறது. ஊடகங்களுக்கும் இங்க உள்ளே அனுமதி வந்து மறுக்கப்பட்டிருக்கிறது. இங்க உள்ளே வந்து எந்த வீடியோவும் எடுக்கக்கூடாதுன்னு காவல்துறை தரப்புல ஒரு மிரட்டல் விடும் தோணியில தான் இருந்துட்டு வராங்க. அதே போல இந்த கொலை வழக்கை இன்னொரு விஷயம் நம்ம தெளிவா தெரியுது. அதாவது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தொடர்புடைய நபர்களை வந்து கைது செய்கிறோம் என்று ஒரு 28 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த ஆம்ஸ்ட்ராங்குக்கு ஆதரவாளர்களும் வந்து வந்து அதாவது என்கவுண்டர் முறையில் இவர் காக்காத்தோப்பு பாலாஜி குற்ற சம்பவங்களிலிருந்து திருந்தி வாழ்ந்து வந்த காக்காத்தோப்பு பாலாஜி என்கவுண்டர் முறையில் சுட்டுக் கொல்லப்பட்டார். அதே போல ஆம்ஸ்ட்ராங்குடைய ஆட்களும் நிறைய பேர் வந்து கைது செய்யப்பட்டு முன்கூட்டியே எந்த சம்பவமும், அதாவது ரிவெஞ்ச் எடுக்கக்கூடிய தொடர்புடைய ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்த நபர்களை, கொலை செய்யும் நோக்கத்தோடு இருக்கக்கூடிய நபர்களை காவல்துறை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த சம்பவத்தில் எந்த உண்மையும் வெளியே வரக்கூடாது என்ற நோக்கில்தான் காவல்துறை என்பது செயல்பட்டு வருது. அதே போல இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சிக்கும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதிக அளவில் கொடுத்திருக்காங்க. இந்த செம்பியம் இந்த தொகுதி, இந்த கொலையை பொறுத்த வரைக்கும் இது வந்து அனைவரும் வந்து பெரம்பூர் என்று சொல்லிக்கலாம். இது முதலமைச்சர் தொகுதியான விஐபி தொகுதியான குளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இந்த வேணுகோபால் தெரு, இந்த குளத்தூர் சொந்த தொகுதியில இந்த சொந்த தொகுதியில தான் இந்த பிரச்சனை நடந்திருக்கு. இதுவரை காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கல. ஜனனி ராம்குமார், தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.